நடிகை அனுஷ்காவால் தந்தை மகனுக்கு இடையே நிகழ்ந்த பூகம்பம். 2 பேரும் எப்படி ஒருவரை மனம் வெறுத்து உண்மையை பேசிய நாகார்ஜுனா. நடிகை அனுஷ்காவை மையமாக வைத்து தெலுங்கு திரையுலகத்துல பரபரப்பாக பேசப்பட்ட விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா நாகார்ஜுனா கொடுத்த பேட்டி இப்போ படு வைரலாக பரவிட்டு வருது. சினிமா நடிகர் நடிகைகள் அப்படின்னாலே அவர்களை பற்றிய கிசுகிசுப்புகளும் பஞ்சம் இருக்காது. அப்படி தெலுங்கு திரையுலகத்துல அதிக கிசுகிசுல சிக்கிய நடிகர் அப்படின்னா அவரு நாகார்ஜுனா தான். அவரை போலவே சமீப காலமா அவரோட மகன் நாக சைத்தன்யாவும் நடிகைகளோட கிசுகிசுல சிக்கி வர்றாரு. இந்த நிலையில நாகார்ஜுனா நாக சைத்தன்யா இருவரும் ஒரே நடிகையுடன் ரகசிய உறவில் இருந்ததா பேச்சு அடிபட்டது. அதை பற்றி பார்க்கலாம். நாகார்ஜுனா பாலிவுட் நடிகை தபுவை காதலித்ததாகவும் அவர்கள் இருவரும் இப்போது வர உறவில் இருப்பதாகவும் ஒரு தகவல் உலா வந்த வண்ணம் இருக்கு. குறிப்பா நடிகை தபுவுக்கு இப்போ 50 வயதுக்கு மேல் ஆகியும் அவர் திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பதற்கு காரணமே நாகார்ஜுனா மீதுள்ள காதல் தான் அப்படின்னும் கூறப்படுது. தபுவை தொடர்ந்து நடிகர் நாகார்ஜுனாவோட அதிகம் கிசுகிசுக்கப்பட்ட நடிகை அப்படின்னா அது அனுஷ்கா ஷெட்டி தான். நடிகை அனுஷ்காவை சினிமாவில் அறிமுகப்படுத்தியதே நாகார்ஜுனா தான். பூரி ஜெகநாத் இயக்கத்துல அவர் நடித்த சூப்பர் படம் மூலமா ஹீரோயினா அறிமுகமானாங்க அனுஷ்கா. இதையடுத்து தம்மருகம், டான், ரகடா போன்ற படங்கள்லையும் நாகார்ஜுனாவோட ஜோடி சேர்ந்து நடித்த அனுஷ்கா அவர் நடித்த கிங் மற்றும் கேடி ஆகிய திரைப்படங்கள்ல ஒரு பாடலுக்கு மட்டும் கவர்ச்சி நடனமும் ஆடியிருந்தாங்க. இப்படி தொடர்ந்து நாகார்ஜுனா படத்துல நடிச்சதால அனுஷ்கா கிசுகிசுவில் சிக்கினாங்க. இது குறித்து நடிகர் நாகார்ஜுனாவே பேட்டி ஒன்றில் மனம் திறந்து பேசியிருக்காரு. அதன்படி அவர் கூறிய போது, நான் உயரமா இருக்கேன், அதனால எனக்கு பக்கத்துல உயரமான ஹீரோயின் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அந்த ஒரு காரணத்திற்காகத்தான் அனுஷ்காவை பரிந்துரைத்தேன். அதனால்தான் அவருடன் பல படங்களில் நடித்தேன். அதுதான் விஷயம். அதுபோல நாக சைத்தன்யாவுக்கும் அனுஷ்காவுக்கும் இடையே தொடர்பு இருப்பதா வெளியான செய்திகளுக்கும் பதிலடி கொடுத்த நாகார்ஜுனா, நாக சைத்தன்யாவை விட அனுஷ்கா மூத்தவர், சைத்தன்யாவை விட அவர் உயரமும் கூட, இருவருக்கும் எப்படி செட் ஆகும், அவரவர் இஷ்டம் போல் பேசுகிறார்கள் அப்படின்னு நாகார்ஜுனா அந்த பேட்டியில காட்டமா சொல்லியிருக்காரு. நாங்கள் மட்டும் சிங்கிள் பேரண்ட் தான். இப்போ நானே, என் பையன், என் பொண்ணு, நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம். அவர் இறந்து 1.5 வருஷம் ஆகுது. அவரு இந்த மாதிரி குடிச்சுதான் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் எனக்கு யாரும் சப்போர்ட்லாம் யாரும் கிடையாது. ஏன்னா நம்ம சப்போர்ட் ஒருத்தவங்க கையை எதிர்பார்த்து போனோம்னா அந்த இடத்துல நான் தாழ்வாயிடுவேன். அடுத்தவங்க கையை எதிர்பார்க்க கூடாது. நம்மளுடைய தன்னம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்கு அப்போ அவர் இருக்கும் போதே எனக்கு தன்னம்பிக்கை இருந்தது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் சரி என்ன வேலை செய்யலாம். ஒரு இடத்துல வீட்டு வேலைக்கு போனாலும் அந்த இடத்துல எச்ச பாத்திரம் கழுவணும். என் பையனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அங்கெல்லாம் போகாதம்மா, முறவாசி செய்யாதம்மா, பூவை பேரெல்லாம் கூட பண்ணேன். இதெல்லாம் தவிர்த்து நம்ம யார்கிட்டையும் கை நீட்டி சம்பாதிக்காம நம்மளே ராஜா நம்மளே ராணி ஆந்திருக்கலான்ட்டு ஒரு ஆட்டோ 1 செகண்ட்ஸ் எடுத்தோம். கடவுள் புண்ணியத்தில் எனக்கு அது லட்சுமியாக எனக்கு கிடைச்சிது. அதை வச்சு தான் என்னுடைய வாழ்க்கையை நான் முன்னுக்கு போனேன். எங்கள் லட்சுமி எனக்கு நல்லா கைட் பண்ணிச்சு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது எங்கள் வீட்டுக்காரர் எங்கிட்ட சேரும்போது அவர் இறந்துட்டார். அதுக்கப்புறம் சப்போர்ட், எனக்கு பயங்கர சப்போர்ட். எப்படின்னா இந்த மாதிரி வீரப்பெண்கள், வீரப்பெண்கள் ஆட்டோ ஓட்டும் தொழிலாளர் சங்கத்தில் தான் நாங்கள் இருக்கோம். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க சர்க்கிளில் நான் பேச்சு கொடுக்க, ஏன்னா நான் தனிமையாக தான் இருந்தேன். என்னுடைய ஷேரிங் நான் யார்கிட்டையுமே சொல்ல முடியாது. ஏன்னா என் மனசில் அவ்வளோ இருக்கும். எல்லாத்தையும் குழந்தைங்களையும் நான் காட்ட முடியாது. அதனால் என் ஃப்ரெண்ட்ஸுங்களை போயிட்டு ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் டைம் கேட்பேன் அவளுங்க கையில். அவங்க ஓகே வான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்துடுவோம். வந்துட்டு என்னுடைய குறையெல்லாம் சொன்னால் அவள் அதுக்கு எனக்கு சொல்யூஷன் சொல்லுவாள். அதை நான் கேதர் பண்ணிப்பேன். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.